அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். வணக்கம். திருக்குறள் வாழ்வுக்கும் தேர்வுக்கும். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. என்னங்க, இப்போ ஒருத்தர் செல்வச் செழிப்போடு இருக்கார். ஆனால் செல்வச் செழிப்போடு ஒரு வாழ்பவரையே வள்ளுவர் வறுமையில் இருக்கிறாருன்னு சொல்கிறார். அவர் வறுமையில் ரொம்ப அடிபட்டு வறுமையிலே உழல்பவனாக ஒருவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். எப்படிங்க, என்ன கான்ட்ராவாக இல்லைங்க இருக்குது, முரண்பாடாக இல்லை இருக்குது. ஒருவர் செல்வச் செழிப்போடு இருக்கிறார், அவரை போய் வறுமையில் இருக்கிறார்னு வள்ளுவர் சொல்கிறார். உடைமையுள் இன்மை, செல்வம் பெற்றிருந்தாலும் ஒருவன் இல்லாதவன் யார் என்று சொன்னால் விருந்தோம்பல் செய்யாதவன், விருந்தோம்பல் ஓம்பாதவன். எவை பெற்றிருந்தாலும் சரி, எங்கே நீ விருந்தோம்பல் செய்யவில்லையோ நீ வறுமையில் இருப்பதாக அர்த்தம் என்று வள்ளுவர் நேரடியாக சாட்டுகிறார். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்க்கன் உண்டு. இந்த இடத்துல பாருங்க, மடைமை மடவார்க்கன் உண்டு. மடவார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்பான். மடவார் என்று சொன்னால் பேதையர் என்று அர்த்தம். யார் இத்தகைய செயலை செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம். அறிவற்றவர் செய்யும் செயல் இது வந்தான் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். யார் பேதையராக இருக்காரோ அவர்தான் செல்வச் செழிப்பு பெற்றிருந்தாலும் விருந்தோம்பல் பண்பை மேற்கொள்ளாதவராக இருப்பார். இந்த மடமை, இந்த அறியாமை யாரிடத்தில் இருக்கும்? அறியாதவரிடத்திலே, அறிவற்றவரிடத்திலே, பேதையரிடத்திலே இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இந்த வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டியதாக இரண்டை சொல்கிறார், நேரடியாக சாடுகிறார். செல்வம் பெற்றிருப்படும் நீ வறியவன் எப்போது? விருந்து ஓம்பாத போது. இன்னொரு இடத்துல சொல்கிறார், அப்படி நீ மீண்டும் நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டியா, நீ மாற மாட்டியா, விருந்தோம்பலை செய்ய மாட்டியா அப்படின்னா நீ யார் தெரியுமா அப்படின்னு அடுத்தது பெயர் வைக்கிறார். அந்த நபருக்கு என்ன பெயர் வைக்கிறார்? மடமை மடவார்க்கன் உண்டு. நீ அவ்வளோ சொல்லியும் ஓம்பவில்லை என்று சொன்னால், விருந்தோம்பலை காக்கவில்லை என்று சொன்னால், இந்த அறியாமை, நான் சொல்லுகின்ற இந்த அறியாமை பேதையரிடத்தில் மட்டும் உண்டு என்று எடுத்துரைக்கிறார். அப்போ வாழ்வுக்கு தேவையான அறங்களை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் வள்ளுவர். உடைமை உடையவனா நீ வந்தா விருந்தோம்பலை ஓம்பு என்று குறிப்பிடுகிறார். விருந்தோம்பல் சாலச் சிறந்த அறம் என்பதை மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். ஐயா, அப்படின்னா எனக்கு இதில் இருந்து என்ன பயன் வரப்போகுது ஐயா? நிறைய பேர் கேட்பது உண்டு. நான் இந்த விருந்தோம்பலை பின்பற்றுகிறேன், இதனால் எனக்கு என்ன பயன் வரும், எனக்கு என்ன பலன்? ஏன்னா பலனில்லாத எந்த ஒரு இதையும் இப்போது இந்த இச்சமுதாயம் செய்வதில்லை. முன்னோர்கள் அப்படி இல்லை. இம்மை செய்தது மறுமைக்கு வரும் என்ற ஆராய இயல்பினர்தம் தமிழர் என்று முன்னைய சமுதாயம் இருந்ததாக சான்றுகள் உண்டு. ஆனால் இப்போ பலன், எனக்கு என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்பாங்கன்றதுக்காக வள்ளுவர் அதிலே விடை கொடுக்கிறார். இணைத்துணை பயன் என்ன தெரிவார். கட் பண்ணுவோம். என்ன பயன் வரும் அப்படின்னு வள்ளுவரே இந்த இடத்தில் விளக்கம் கொடுக்கிறார், வரையறுத்து சொல்கிறார். இணைத்துணைத்தென்பது ஒன்றில்லை, விருந்து துணை வேள்வி பயன். அதாவது இத்தனை பயன்தான்னு வரையறையே கிடையாதுப்பா. இவ்வளோ தான் உனக்கு கொடுக்கும், இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு வரையறையே இல்லையா. எது? விருந்து என்கின்ற ஒன்று துணையாக கொண்டு வெல்வி பயன் செய்பவனுக்கு. அப்போ விருந்தை ஓம்புகின்றவனுக்கு இவ்வளோ ஒன்று சொல்ல முடியாது, வரையறுத்து சொல்ல இயலாது என்றார். கிடைக்கக்கூடிய பலன், எப்பேற்பட்ட பயன் அவனுக்கு கிட்டும் என்பது இன்னதுன்னு சொல்ல இயலாது. விருந்தை ஓம்ப வேண்டும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். இது வாழ்வுக்கு தேவையான அறம். தேர்வுக்கு என்ன வேண்டும் ஐயா? முதல் கேள்வி நேரடி வினா. உடைமையுள் இன்மை எது? முதல் கேள்வி வறுமை. உடைமையுள் இன்மை எது என்று சொன்னால், இன்மை என்பது வறுமையை குறிக்கிறது. உடைமையுள் இன்மை எது என்று சொன்னால் விருந்தோம்பல் செய்யாதது. இரண்டாவது, செல்வச் செழிப்போடு இருப்பவன் வறுமையில் இருப்பவனாக வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? செல்வச் செழிப்போடு இருக்கிறார், ஆனால் வறுமையில் இருக்கிறார். என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? விருந்தை ஓம்பாதவன், விருந்தினரை உபசரிக்காதவன் என்று அந்த இடத்துல விடையளித்தல் வேண்டும், மிக முக்கியமாக. மூணாவது கேள்வி, மடவார் என வள்ளுவர் இந்த குறளில் யாரை குறிப்பிடுகிறார்? மடமை மடவார்க்கன் உண்டு. மடவார் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா மடவார் தனக்கு தகைசால் பொருள் நான்மணிக்கடிகளே மடவார் என்ற சொல் மகளிரை குறிக்கும். ஆனால் இவ்விடத்திலே பேதையர் என்று பொருள். பேதையர், அறிவற்றவர் என்று வள்ளுவர் பேதையரை குறிப்பிடுகிறார். இந்த மூன்று கோணங்களிலே வினாக்கள் எழுப்பலாம் கண்மணிகளே. இந்த குறள், அந்த குறளுக்கான பொருள், அது வாழ்வுக்கு என்ன அறம் தேவை, அதிலிருந்து தேர்வுக்கு என்ன வேண்டும் என்று குறித்து கொள்ளுங்கள். குறித்து கொள்வது மட்டுமல்லாது பின்பற்றுங்கள், அதுதான் முக்கியமானது. நன்றி, பார்க்கலாம்.
அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம்.